ஹலோ, இன்னைக்கு ஸ்டோரி டைமில் நம்ம பார்க்க போகிற கதையோட பேர் 2 பானைகள். ஒரு பெரிய வீட்டில் ஒரு ஓரத்தில் ஒரு அழகான சமையலறை இருந்தது. அந்த சமையலறையோட அடுப்பு மேடை பக்கத்தில் 2 பானைகள் இருந்தது. அதில் ஒரு பானை பொன் நிறத்தால் ஆன பித்தளை பானை, அது நல்ல திடமாக இருக்கும். இன்னொன்று மண்ணால் செஞ்ச களிமண் பானை. அந்த 2 பானைகளும் அந்த அடுப்பு மேடை பக்கத்துல இருந்து வர்ற அனல் காத்த உள்வாங்கிக்கிட்டு ரெண்டும் சந்தோஷமா பேசிக்கிட்டே இருந்துச்சு. அப்படி ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கும் போது தான் அந்த பித்தளை பானைக்கு அந்த இடத்துலயே இருந்து ரொம்ப போர் அடிச்சதுனால அந்த இடத்த சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டு அங்க இருக்கிற மண்பானை கிட்ட, வா நம்ம 2 பேரும் இங்கிருந்து வேற எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அதுக்கு மண்பானை கொஞ்சம் இல்லை, ரொம்பவே பயந்துருச்சு. மண்பானை உடனே, இது நல்ல யோசனையா எனக்கு தோணல. நீ திடமா இருக்க, உனக்கு ஒன்றும் ஆகாது. ஆனா நான் மண்ணால செஞ்சவன், என் மேல ஏதாவது பலமா விழுந்தாலோ இல்லை நான் பலமா எதுலையாவது மோதிட்டாலோ நான் சீக்கிரமே நொறுங்கி போயிடுவேன். அதனால நான் இங்க இருக்கிறது தான் எனக்கு நல்லது அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு பித்தளை பானை, உனக்கு ஒன்றும் ஆகாது நண்பா, நான் உன்னை எப்படியாவது பாதுகாப்பேன். ஏதாவது உன் மேல மோத வந்துச்சுன்னா நான் வந்து நடுவில் நின்னுக்கிறேன் அப்படின்னு சொல்லுச்சு. பித்தளை பானையோட அன்பான வார்த்தைகள் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் மண்பானைக்கும் கொஞ்சம் ஆசை வந்துருச்சு. அதனால 2 பேரும் மெதுவா அந்த இடத்த விட்டு நகர ஆரம்பிச்சாங்க. அப்போதான் கவனிச்சாங்க, சமையலறையோட தரைத்தளம் சமமா இல்லாததுனால அங்கங்க 2 பேரும் முட்டிக்க ஆரம்பிச்சாங்க. இதை எதிர்பார்க்காத மண்பானை கொஞ்சம் பயந்துருச்சு. உடனே பித்தளை பானை முடிஞ்ச வரைக்கும் மண்பானையை விட்டு கொஞ்சம் விலகியே நடக்க ஆரம்பிச்சது. நம்ம நண்பன் நமக்காக எவ்வளோ செய்கிறான் அப்படின்ட்டு சந்தோஷப்பட்டுச்சு மண்பானை. 2 பேரும் சந்தோஷமா அங்க இருக்கிற ஜன்னல் ஓரத்துல போய் இருக்கிற பூக்களாகட்டும், அங்க இருக்கிற காய்ந்த இலைகளாகட்டும் எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரம் இப்படியே எல்லா இடத்துக்கும் போயிட்டு திருப்பி அவங்களோட இடத்துக்கே 2 பேரும் போய் உட்காந்துட்டாங்க. அந்த நாளுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் இதே மாதிரி அடிக்கடி போக ஆரம்பிச்சாங்க. இந்த கதையிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நண்பர்களுக்குள்ள எவ்வளவுதான் வேறுபாடுகள் இருந்தாலும் ஒருவருக்கொருவர் கவனிச்சுக்கிட்டு அழகான தருணங்களை எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிக்க முடியும். இன்னொரு குட்டி கதையோட உங்களை சந்திக்கிறோம்.